கைகளை தட்டி ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்தலாம். இந்த காலை வேளையிலே நாம் தியானத்துக்கென்று எடுத்துக்கொண்ட சங்கீதம் 122, சாம்ஸ் 122. நாம கடந்த வாரத்திலிருந்து இந்த 15 சங்கீதங்கள் ஆகிய ஆரோகண சங்கீதங்களை தியானித்து கொண்டிருக்கிறோம். சாம்ஸ் ஆஃப் அசென்ட், ஆரோகண சங்கீதம். இந்த 15 சங்கீதங்களுக்கு புனித பயணத்தின் சங்கீதம் என்று கூட பெயர். புனித யாத்திரை, புனித பயணத்தில் பாடுகிற சங்கீதம் என்று கூட பெயர். குறிப்பா இந்த சங்கீதமானது 122 சங்கீதமானது தேவாலயம் அமைந்திருக்கிற டெம்பிள் மவுண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த மலையை சார்ந்திருக்கிறது. தேவனுடைய தேவாலயம் அங்கே இருக்கிறபடியால் அல்லது இருக்க போகிறபடியால் எருசலேமுக்கு ஜனங்கள் தேவனை தொழுது கொள்ள போவார்கள், கர்த்தரை ஆராதிக்க போவார்கள். அதுல விசேஷமா கூடார பண்டிகையின் நாட்களில் கொண்டாடுவதற்காக போவார்கள். கோத்திரம் கோத்திரமாக போவார்கள், கூட்டம் கூட்டமாக போவார்கள், கிராமம் கிராமமாக போவார்கள், பட்டணம் பட்டணமாக போவார்கள், கொடியேந்தி கொண்டு போவார்கள், குருத்தோலைகளை பிடித்து கொண்டு போவார்கள், சின்ன சின்ன குழுக்களாக போவார்கள், குடும்பம் குடும்பமாக போவார்கள். இப்படி அங்கே பண்டிகை ஆசரிக்க ஜனம் கூட்டம் கூட்டமாய் செல்வார்கள். இதை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள், கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள், அப்பொழுது இது விளங்கும். மலை மேல வீடு கிடையாது, அப்படியே தேவாலயம் இருக்கும். வீடு இருந்தாலும் அது ஆசாரியனுடைய வீடா இருக்கும். மற்ற கட்டடங்கள் இருக்கும். அதாவது ரோமன் கேரிசன், ரோம பிலாத்துவுக்கு ஒரு அரண்மனை இருக்கும். இப்படித்தான் இருக்குமே தவிர அங்க வீடு இருக்காது. சின்ன மலை அது. அப்போ மலை அடிவாரத்துல தான் மலையை சுற்றிலும் கிராமங்கள், பட்டணங்கள், கட்டடங்கள். ஜனங்க அங்கத்தான் குடியிருப்பாங்க. பண்டிகை ஆசரிக்க அங்கிருந்து மேலே ஏறி போவார்கள். போன வாரம் பார்த்தோம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமிய உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும்னு போன சங்கீதத்தை ஆரம்பித்த தாவீது இந்த சங்கீதத்தை எப்படி ஆரம்பிக்கிறான் பாருங்க. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியா இருந்தேன். ஹல்லேலூயா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியா இருந்தேன். ஆனா நம்ம சர்ச்சில் இது ஆப்போசிட். எப்ப பாரு ஏன் கோயிலுக்கு வரலன்னு கேக்குறாங்க, எப்ப பாரு ஏன் சர்ச்சுக்கு பாக்குறப்பெல்லாம் அந்த பாஸ்டர் அந்த பாஸ்டர் ஏன் சர்ச்சுக்கு வரலன்னு கேக்குறோம். வேற என்ன கேட்கட்டும்? நான் ஒண்ணு வேற என்ன கேட்கட்டும்? எனக்கு கேட்கறதுக்கு அந்த ஒரு கேள்வி தான் இருக்கு, ஏன் சர்ச்சுக்கு வரல? ஆலயத்துக்கு வர்றது ஒரு மகிழ்ச்சியாய் மாற வேண்டும். கண்டிப்பா நம்மை சுற்றி இருக்கிற மனுஷர்கள் நம்ம மகிழ்ச்சியா இருந்தா அவங்களுக்கு பிடிக்காது. எதனா தேள் கொட்டுற மாதிரி சொல்லுவாங்க. அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? அவங்கள பாக்குறதுக்கா நீ வந்துக்கிற இல்லையே? உன்னை உண்டாக்கின உன் தேவனாகிய கர்த்தரை சந்திக்க வந்திருக்கிறாய். உன் பிரச்சனையை சொல்ல வந்திருக்கிறாய். கொஞ்சம் நான் பழைய ஏற்பாட்டில 1-2 சம்பவங்களை நான் சொல்லி உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். ஜஸ்ட் டு என்கரேஜ் யூ. ஒரு தேவாலயம் இருந்துச்சு சீலோல. அங்க ஒரு வயசான தாத்தா, கண்ணு கூட சரியா தெரியல, மங்கலாக்குது. அவர் ஏஞ்சி அவரால் நடமாட முடியல. ஒரு சேர் போட்டு அவர் பிள்ளைங்க அங்க உட்கார வச்சுட்டுக்கிறாங்க. அங்க சேர்ல உட்கார்ந்துக்கிறார்.
அப்போ ஒரு அம்மா வந்தாங்க, வந்து முன்னால முட்டி போட்டுக்கிட்டாங்க. சுத்தி யாரு இருக்கிறாங்கன்றத பத்தி எல்லாம் கவலை இல்லை. கண்கள்ல தார தாரையா கண்ணீர், வாய் முணுமுணுக்குது, சத்தம் வெளியே வரல. ஏலி தாத்தா பார்த்தாரு, தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. அம்மா கிட்ட வந்து, எத்தனை கோட்டர் அடிச்ச, எத்தனை கட்டிங் போட்ட, இவ்வளோ நேரம் முணுமுக்குற, ஏதோ கொஞ்ச நேரம் அந்த கிரில் இந்தமா இறங்கிடணும் இல்லையா, உனக்கு எப்படி கண்டினியூஸ் ஆகுது, ஸ்டெடி ஆகுது அப்படின்னாரு. அப்ப அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ, என் வேதனையை யாருக்கிட்ட சொல்லுவேன், என் பிரச்சனையை நான் யாருக்கிட்ட சொல்லுவேன், யாருக்கிட்டையும் இதுக்கு பதில் இல்லை. நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ, என் இதயத்தை என்னை உருவாக்கின என் ஆண்டவர்கிட்ட உடைச்சி ஊத்த வந்திருக்கேன். நான் குடிக்கலையா, நான் குடிக்காரி இல்லை, என் விஷயமே வேற. ஏலி உடனே மனம் திருந்திட்டார். உடனே, மகளே உன் ஜபம் கேட்கப்பட்ட, ஆண்டவர் கேட்பார் உன் ஜபத்தை. அடுத்த முறை நீ வர்றப்போ உன் ஜபத்துக்கான பதிலோட தான் நீ வருவ. இதுக்கு தான் ஆண்டவர் எங்களை வச்சுக்கிறாரு. ஏன் சர்ச்சுக்கு வரலன்னு நாங்க இதுக்கு தான் கேட்கிறோம், வேற என்னத்துக்கு? ஏம்மா சர்ச்சுக்கு வரல ஏன் கேட்கிறோம்? உன் பிரச்சனைக்கான பதில் யாருகிட்ட இருக்குது? ஆண்டவர்கிட்ட தான் இருக்குது. அதுக்கு தான் கேட்கிறோம், வேற வேறு நோக்கமும் இல்லை, வேற ஒரு காரணமும் இல்லை. நடந்தது என்ன? வீட்டுக்கு போனா ஆண்டவர் அவளை நினைத்தருளினார். ஒண்ணு கேட்டா குறைஞ்சது 7 கொடுத்தாரு. 6 7 சரி. அடுத்த வருஷம் கோயிலுக்கு போற நாள்ல வீட்டுக்காரர்கிட்ட, நான் வரல, இப்போ ஆண்டவருக்கு நான் நிறைவேற்ற வேண்டிய ஒரு பொருத்தனை இருக்கிறது. சாமுவேல் பால் மறந்த பிறகு ஒரு சட்டை தைச்சு அவனுக்கு போட்டு கொண்டு வந்து தேவாலயத்துல அதே ஏலி தாத்தா கிட்ட நிறுத்தி, ஐயா என்ன உனக்கு தெரியுதா? தெரியலையம்மா, நிறைய பேர் சர்ச்சுக்கு வராங்க, எனக்கு தெரியலையே. இன்னும் ஒரு நாள் நான் ஜெபம் பண்ணி இருக்கிறப்போ நீங்க வந்து சொன்னீங்களே, இதோ அந்த குழந்தை கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார், என் தாழ்மையில் என்னை நினைத்தருளினார். அண்ணாள் செஞ்ச அதே ஜெபம் மரியாளும் செஞ்சாங்க. சரிக்கட்டும், என் தாழ்மையில் கர்த்தர் என்னை நினைத்தருளினார். இன்னைக்கு ஒருவேளை கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது துக்கமுகமா நீ வந்திருந்தா, கர்த்தர் உன்னை நினைத்தருள போகிறார். God is going to remember you. கர்த்தர் உன்னை நினைக்க போகிறார். அடுத்த முறை நீ வரும் பொழுது உன் பிரச்சனை நீங்கி உன்னை சந்தோஷத்தோடு கொண்டு வந்து கர்த்தர் இங்கே நிறுத்துவார். இன்னும் நிறைய என்னால சொல்லி கொண்டு போக முடியும், ஆனா நேரம் இல்லாததுனால கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்ன போது நான் எப்படி இருந்தேன்? மன மகிழ்ச்சியா இருந்தேன். யார் சொல்றது? தாவீது சொல்லுகிறார். சரி, சர்ச்சுக்கு போனோம், வந்துட்டாங்க. வந்த உடனே எருசலேம் அரணான பட்டணம், 12 வாசல்கள் நிறைந்த பட்டணம். இப்ப 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எருசலேமே உன் வாசல்களில் எங்கள் கால்கள். சரி, அந்த 12 வாசல்ல ஒரு வாசல் வழியா உள்ள பிரவேசிக்கிறான். அந்த வாசல் கிட்ட நின்னுட்டு சுத்தி பார்க்கிறான். எருசலேமின் அலங்கங்களை எல்லாம் பார்க்கிறான். எருசலேமே வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. இந்த எருசலேம் எப்படிப்பட்ட நகரம்னா, இசைவினைப்பாய் கட்டப்பட்ட நகரம். அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக நெக்ஸ்ட் அது வாசல்ல நின்னு சொல்றான், இது இசைவினைப்பாய் கட்டப்பட்ட நகரம். நம்ம சர்ச்சில் சிலருக்கு சில வழக்கம் இருக்கிறது, நடந்தோ கார்லயோ. நம்ம சர்ச் மாதிரி வசதி படிச்ச சர்ச் யாருமே கிடையாது. 3 பேருக்கு கார் அனுப்புறாங்க, 3 பேருக்கும் 4 பேருக்கும் காரு. ஆமா தானே? ஆமா. இப்ப பாரு, இல்ல பாரு, நிறைய பேரு எங்க போயிட்டாங்க? ஒருவேளை வேற சர்ச்சுக்கு போயிருப்பாங்க, வேற எங்க அட்டண்டன்ஸ் போட போயிருப்பாங்க. அவங்க நம்ம நல்லவங்க தான், இங்க ஒரு அட்டண்டன்ஸ் அங்க ஒரு அட்டண்டன்ஸ், அப்படி சில இருக்கிறாங்க. எனக்கு தெரியும்,
என்ன மக்குன்னெல்லாம் நினைச்சுக்க கூடாது. பிடிக்கிறதுனால மக்குன்னெல்லாம் நினைச்சுக்க கூடாது என்ன. சரி இருக்கட்டும். இப்போ ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்துட்டோம். வாசப்படியில வர்றதுக்கு முன்னால, அப்பா உம்முடைய சமூகத்துக்கு என்ன கொண்டு வந்தீங்களே உமக்கு நன்றி. உம்முடைய பிரசன்னத்துல என்னை கொண்டு வந்தீங்களே உமக்கு நன்றி. வாசல்லையே எங்க அப்பா கூட சர்ச்சுக்கு போறப்போ வாசல் கிட்ட போன உடனே கையை தூக்கி சோத்திரம்னு சொல்லிட்டு வருவார். நிறைய பாட்டிமாருங்க அவங்க எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. பெரும்பாலும் கண்ணம்மா வாசல்ல வந்து நின்று ஒன்று சோத்திரப்பா அழுதுக்குன்னு. ஏன்னா அவ்வளவு கஷ்டம் அவங்களுக்கு சரீரத்துல. என்ன பலவீனம், நடந்து வர்றது அவ்வளோ கஷ்டம். வாசல்ல வந்து கையை உயர்த்தி நன்றி தகப்பனேன்னு சொல்லிட்டு உள்ள வருவாங்க. ஏறத்தாழ அதைத்தான் தாவீது இங்கே செய்கிறான். எருசலேமே உன் வாசல்களில் என் கால்கள் நேர்கல் ஆயிற்று. எருசலேம் இசைவினைப்பாக கட்டப்பட்ட நகரம். அப்ப அடுத்து இங்க என்ன நடக்கும்னா, அங்கே 4ஆம் வசனத்துல, அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரை நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்கு போகும். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே ஜனங்க தினந்தோறும் தேவாலயம் திறந்திருக்கும். தினந்தோறும் ஒரு பக்கம் பலிகள் நடந்து கொண்டிருக்கும், இன்னொரு பக்கம் 8ஆம் நாள் குழந்தைய விருத்த சேதனம் பண்றதுக்கு பேர் வைக்க கொண்டு வந்திருப்பாங்க. வெறும் ஞாயிற்றுக்கிழமை இல்லை, அது புதன்கிழமை பிறந்திருந்தா என்னைக்கு விருத்த சேதனம்? அடுத்த புதன்கிழமை. அப்போ 7 நாளும் ஆலயம் திறந்திருக்கும். வெவ்வேறு காரியங்களுக்காக ஜனங்க தேவாலயத்துக்கு வந்திருப்பாங்க. ஆனா ஆராதனை ஆராதிப்பதற்கு ஒரு நாள் வந்திருப்பாங்க. நமக்கு புதிய ஏற்பாட்டின் நாட்கள் அது கொஞ்சம் மாறி நம்ம வாரத்துல ஒரு நாள் வந்து கர்த்தரை ஆராதிக்கிற நாளாக இது மாறி இருக்கிறது. கோத்திரமா எப்ப வருவாங்கன்னு சொன்னா, கூடார பண்டிகையின் போது. எப்ப வருவாங்க? கூடார பண்டிகை. கூட்டமா கோத்திரமா பேண்டு சட்டெல்லாம் வச்சுக்கின்னு மேல வாத்தியங்களெல்லாம் வச்சுக்கின்னு ஆட்டம் பாட்டத்தோட அப்படியே கூட வரப்பே 10 ஆடு 4 மாடு இதெல்லாம் 7 நாள் வெட்டி சாப்பிட்றதுக்கு 20 கோழி மாவு இன்னும் என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் எடுத்துன்னு வருவாங்க. ஆண்டவர் தேவாலயத்துக்கு போவாங்க. அங்க போயிட்டு ஆண்டவருக்கு பலி செலுத்துவாங்க. பக்கத்துல ஒரு இடம் பார்ப்பாங்க, டென்ட் போடுவாங்க. அங்கேயே 7 நாளும் தங்கி இருந்து கர்த்தரை ஆராதிப்பார்கள். பாருங்க, அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்காக போகும். அங்க போனா அங்கே ஒன்று இருக்கிறது. அடுத்த 5ஆம் வசனத்திலே, அங்கே தாவீதினுடைய வம்சங்களாகிய சிங்காசனங்களாகிய நியாயாசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அங்க இருக்குது, என்ன இருக்குதுன்னா, ஜட்ஜ்மெண்ட் சீட் ஆஃப் டேவிட், தாவீதின் நியாயாசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, தாவீதுக்குள்ள நிறைய குறைகள் உண்டு, அவனுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் உண்டு. ஆனா அவன் வந்து அநீதியா நியாயம் தீர்க்க மாட்டான், அநியாயம் செய்ய மாட்டான், அவன் அநீதியா நியாயம் தீர்க்க மாட்டான். அதனாலதான் தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்களாகிய நியாயாசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. தாவீதே அப்படின்னா அவருடைய வம்சத்துல வந்து ஒருவர் பிறக்க போகிறார். அவர் தாவீதை போல அல்ல. அவரிடத்துல ஒரு மாசம் கிடையாது, அவரிடத்துல ஒரு ஸ்கார், ஒரு சின்ன டாட் கூட கிடையாது, ஒரு ஸ்பாட் கூட கிடையாது. அப்படிப்பட்டவர் வருகிறார். அவர் நீதியாய் நியாயம் விசாரிப்பார். அவரிலே தவறில்லை, அவரிலே குற்றம் இல்லை. அவர் மன்னிக்கிறவர், அவர் சுகம் தருகிறவர், அவர் விடுதலை அவர் அங்கே இருக்கிறார். நம்மளுக்கு தாவீது இருக்கிறானோ இல்லையா, எருசலேம்ல யார் இருக்கிறாரு? என் ஆண்டவராகிய இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப நம்ம பயணம் எங்க நோக்கி இருக்க வேண்டும்?
ஆண்டவர் இருக்கிற ஸ்தானத்தை நோக்கி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இங்க ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்னதும் அங்கே ஒரு பெரிய பிரச்சனை. அது என்னன்னா, அங்கே எல்லாருடைய கண்களும் எருசலேமின் மேல. ஏறத்தாழ 32 ராஜ்யங்கள் எருசலேமை தன்வசப்படுத்த முயற்சித்தது இந்த 2000 ஆண்டுகளில். சில காலம் அவர்கள் ஆளுகையும் செய்தார்கள். They ruled Jerusalem for a season. பாபிலோனியர்கள், அசீரியர்கள் நிறைய பேரு சில காலம் ஆளுகையும் செய்தார்கள். அந்த சுற்றி இருக்கிற மதில் சுவரை இடிச்சு போட்டாங்க, தேவாலயத்தை இடிச்சு போட்டாங்க, நெருப்பினால சுட்டெரிச்சாங்க, ஒரு கல்லின் மீது ஒரு கல் இராதபடிக்கு தரைமட்டமாக்கி போட்டுட்டாங்க. இப்படியெல்லாம் இந்த தேசத்திற்கு பண்ணார்கள். இதையெல்லாம் முன்னறிந்த தாவீது நினைக்கிறேன் அடுத்த வசனத்துல, எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்து இருப்பார்களாக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதுல எருசலேமின் சமாதானத்தை வேண்டிக் கொள்ளுங்கள், இது ஜெபம். நான் ரெண்டாவது ஒரு வாக்கியம் இருக்குது பாருங்க, அது ஒரு இன்சைட், ஒரு வெளிப்பாடு. அது என்ன தெரியுமா? எருசலேமை நேசிக்கிறவர்கள் எப்படி இருப்பாங்க? சுகமாய் இருப்பார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எருசலேமை நேசிக்கிறவர்கள் எப்படி இருப்பாங்க? சுகமாய் இருப்பார்கள். சொல்லுங்க பக்கத்துல, சுகமாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. எருசலேமை நேசிக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? சுகமாய் இருப்பார்கள். ஒரு சின்ன இது ஒரு ஆலோசனை தான், ஒரு ஆலோசனை தான். எருசலேமை நேசிப்போம். கடந்த வருஷம் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி குடார பண்டிகை ஆசரித்த கடைசி நாள், லாஸ்ட் டே, ஒரு பெரிய தேங்க்ஸ் கிவிங் செலிப்ரேஷனுக்கு கூடி வந்திருந்த போது அமாஸ் தீவிரவாதிகள் வந்து அத அமாஸ் தீவிரவாதி 1.5 வருஷத்துக்கு முன்னால வந்து அந்த கொண்டாட்டத்தை கெடுத்து கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேல கொலை செய்து 250 பேர் மேல பிணை கைதிகளாய் கொண்டு போய் இப்போ ஒரு கொஞ்சம் பேரையா ரிலீஸ் பண்ணுகிறாங்க. இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. இதனால காசா போர் வெடித்தது. அந்த பக்கம் 45,000 பேர் கொல்லப்பட்டார்கள். ஏறத்தாழ யாரெல்லாம் இதுக்கு திட்டம் போட்டாங்களோ அவங்க ஒருத்தரும் உயிரோட இல்லை. இஸ்ரேலுக்கு விரோதமா திட்டம் வகுத்த அந்த மைண்டு, அந்த பிரெயின் பிஹைண்ட்னுவாங்கள, அவங்கள யாரும் உயிரோட இல்லை. சரி, குடார பண்டிகைக்கு கடைசி நாள், லாஸ்ட் அன்னைக்கு இது நடந்தது 2023. அந்த ஜனங்கள் ஆண்டவரை ஆராதிக்க போயிருக்கிறாங்க, கையில ஆயுதம் இல்லாமல் போயிருக்கிறாங்க, தங்கள் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட போயிருக்கிறாங்க, ஆண்டவரை வர்ஷிப் பண்றதுக்கு போய்க்கிறாங்க. ஒரு மியூசிக் கான்சர்ட் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது, ஒரு பெரிய ஸ்டேஜ் அமைச்சு ஒரு பெரிய மியூசிக். அந்த நேரத்துல தாக்கி மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தினார்கள். இதை முன்னால் அறிந்த தாவீதோ என்னமோ கேட்கிறான் எல்லாரையும், எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக்கொள். எதிராளிகள் அநேகம் பேர், எதிர்காலத்துல கூட அந்த எருசலேமை வந்து அநேகர் தாக்குவார்கள், காரணமின்றி தாக்குவார்கள், காரணமின்றி தாக்குவார்கள். அவங்க யாருக்கும் எந்த தீமையும் செய்யறதில்லை. அதனால தான் ஆண்டவர் அவர்களை தெரிஞ்சுக்கிட்டார் தெரியுமா? அவங்க யாருக்கும் எந்த தீமையும் செஞ்சதில்லை. ஆதியாகமம் புக்கில இருந்து படிச்சு பாருங்களேன். ஆபிரகாமை எடுத்துக்கங்க, அவன் யாருக்கும் எந்த தீங்கும் செஞ்சதில்லை. ஈசாக்கை எடுத்துக்கங்க, அவன் யாருக்கும் எந்த தீங்கும் செஞ்சதில்லை.
யாக்கோபை எடுத்துக்கங்க, அவன் யாருக்கும் எந்த தீங்கும் செஞ்சதில்லை. யோசேப்பை எடுத்துக்கங்க, எகிப்துக்கு போய் கூட எந்த தீங்கும் செய்யல, அந்த ராஜாவுக்கு துணையாய் நின்றான். பஞ்ச காலத்துல எல்லாரையும் காப்பாற்றுகிறதற்கு ஒரு கருவியாய் பயன்படுத்தினான். மோசே எடுத்துக்கங்க, அவன் யாருக்கும் தீங்கு செஞ்சதில்லை. ஒரு தேசத்தின் வழியா கடந்து போறாங்க, ஆள் அனுப்புவான், நாங்க எங்களுக்கு வழி மட்டும் விட்டுருங்க, உங்களை ஒன்றும் பண்ண மாட்டோம், சுத்தின்னு போக வேண்டியது இருக்குது, வழி விடுங்க, உங்க ஊர் வழியா கடந்து போயிடுறோம் நாங்க. யாரெல்லாம் வழி விட்டாங்களோ அவங்களுக்கு ஒரு தீமையும் இல்லை, போயிடுவாங்க. வழிவிடாதவங்களுக்கு தான் விரோதமா யுத்தம். அது பெரும்பாலும் நடக்காம சமாதானத்தின் வழியிலேயே அவங்க இந்த பல ஆண்டுகள் பார்த்த பிறகு பேங்க் அப்படின்ற ஒன்றை செஞ்சவங்களே அவங்க தான். இந்தியாவில் நான் நினைக்கிறேன் இந்தியன் பேங்க் தொடங்கினவங்க யூதர்கள். இந்தியாவில் பாரத் ரத்னா விருது பெற்றவங்க 2 யூதர்கள். இந்தியாவில் நோபல் பரிசு பெற்றவர்கள் அநேகர். நான் பாஸ்ட் இன்னைக்கு யூதர்கள் புகழ் பாடுறாருன்னு நினைச்சுக்காதீங்க, அது இல்லை. எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. ஒரு 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 பற்று, ஒரு பாசம் எருசலேமின் மீது நமக்கு வர வேண்டும். ஏன்னா யூதர்களை குறித்து கூட கவலை இல்லை, என் தேவனாகிய கர்த்தர் அங்கே இருக்கிறார், என் ரட்சகர் அங்கே பிறந்தார், என் ஆண்டவர் அங்கே சிலுவையில் அறையப்பட்டார், என் மீட்பர் அங்கே உயிர் தெழுந்தார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவரை நான் காண்பேன். அந்நிய கண்களால் அல்ல, என் சொந்த கண்களால் நான் அவரை காண்பேன், அவரை தரிசிப்பேன், அவரை முகமுகமாய் தரிசிப்பேன். அவர் பிறந்து வாழ்ந்த இடம் அது. ஒருவேளை இந்த உயிரில் இந்த ஜென்மத்துல நான் எருசலேமுக்கு போக முடியாது, ஆனால் என்னுடைய ஆண்டவர் எனக்கு கொடுக்க போகிற மகிமையின் சரீரத்துல கண்டிப்பா எருசலேமுக்கு ஒரு நாள் நான் போவேன். அந்த ஆண்டவர் நடத்தி கொண்டு போகிற அந்த ஊர்வலத்துல நானும் இருந்து அவரை துதித்து கொண்டே அவருக்கு பின்னால போவேன் அப்படிங்கிறது நம்முடைய வாஞ்சையா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. அடுத்த ஜபம் பாருங்க, தாவீதனுடைய ஜபம். எருசலேமே, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. ஏன்னா எதிராளிகள் அநேகர், எதிர்த்து வருகிறவர்கள் அநேகர், மேற்கொள்ள நினைக்கிறவர்கள் அநேகர், எல்லா நாடுகளும் உன்னை பகைக்கிறது. ஆனால் உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. என் சகோதரர் நிமித்தமும் என் சிநேகிதர் நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக என்பேன். அடுத்து தாவீது பாருங்க, என் சகோதரருக்காக, 12 கோத்திரத்தை சேர்ந்த என் சகோதரர்களுக்காக. அடுத்து என்னுடைய சிநேகிதர்கள் இருக்கிறார்கள், என்னை பார்த்து பயந்து எனக்கு நண்பரானவர்கள் இருக்கிறார்கள், நான் மேற்கொண்டு ஜெயித்ததினால் எனக்கு நண்பர்கள் ஆனவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்காக, என் சகோதரருக்காக எருசலேமிலே எப்பொழுதும் என்ன இருப்பதாக? சமாதானம். நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, தாவீது, ஆண்டவரே எருசலேம்ல பொருளை கூட ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணல, புதையலை தாரும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணல, வெள்ளியும் பொன்னையும் தாரும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணல, நல்ல வியாபாரத்தை தாரும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணல, பணத்தை தாரும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணல, ஆஸ்தியை அந்தஸ்தை தாரும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணல, சமாதானத்தை தாரும் ஆண்டவரே என்று ஜெபம் பண்றேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, கொஞ்சம் சமாதானத்தை குறித்து பேச விரும்புகிறேன். எல்லாரும் கொஞ்சம் கவனமா கேளுங்க. இது நான் என்னுடைய இருதயத்திலிருந்து பேச விரும்புகிறேன். வாழ்க்கையில ஒரு கட்டத்துக்கு வந்த பிறகு உலக பற்றெல்லாம் நம்மளை விட்டு போயிடும். இது பிடிக்காது, அது பிடிக்காது, அது பிடிக்காது, நிறைய விஷயங்கள் பிடிக்காதுன்றதை விட அது முக்கியமா தெரியாது.
இன்னும் ஒரு காலத்துல ஆசைப்பட்டு சேர்த்து வச்ச புடவை எல்லாம் அது இனிமேல் பிடிக்காது. ஒண்ணு இருந்தா போதும். ஆசைப்பட்டு சேர்த்து வச்ச சூட்டு கோட்டு டை அதெல்லாம் ஒரு காலத்துல குட் ஃபார் நத்திங், ஒன்னுத்துக்கும் உதவாத போயிடும். வீட்டில் அலங்கரிக்கிற பொருட்கள், வசதி படைத்த ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், மிக்சி, கிரைண்டர், மைக்ரோவேவ், அவன் என்னென்னக்குது எல்லாம் ஒரு காலத்துல அதெல்லாம் கூட அவசியப்படாம போயிடும். அதன் மேல இருக்கிற பற்றுகள் கூட போயிடும். தங்கம், செயின், கம்மல், சிம்மிக்கி, நெக்லஸ், ஆரம், இப்ப அதெல்லாம் வெறும் எக்ஸிபிஷன்ல தான். இப்ப வாங்கலாம் முடியாது. இப்ப தங்கம்லாம் வாங்க முடியாது. என்னன்னா பிறக்க போற பிள்ளைங்களுக்கு தங்கம்னு பேர் வச்சு கூப்பிட்டுங்க, வாங்க முடியாது. இனிமேல் வேலை போய். ஆனா ஒரு கட்டத்துல நமக்கு தேவையானது ஒன்னே ஒண்ணுதான், சமாதானம். சமாதானம். பிசாசு கை வைக்கிறது நம்ம சமாதானத்தின் மேலதான். ரொம்ப பெரிய விஷயம் அது, ரொம்ப பெருசு, அது விலை மதிக்க முடியாதது சமாதானம். பிசாசு அது மேலதான் கை வைக்கிறான். ஆகவே தான் தாவீது ஜெபம் பண்றான், என் சகோதரர் நிமித்தமும் என் சிநேகிதர் நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக என்கிறேன் என்பேன். For the sake of my brothers, for the sake of my friends, let there be peace in his house. இந்த கர்த்தருடைய வீட்டிலே என் சகோதரருக்கு, என் சிநேகிதருக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லுவேன் என்று வேண்டுகிறான். கடைசி வசனத்துல, எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். இதுதான் இந்த சங்கீதத்தினுடைய கருப்பொருள், சாராம்சம். எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். அல்லேலூயா. கைத்தட்டி சோராத்த ஆண்டவருக்கு ஒரு காணிக்கை செலுத்துங்க. இங்க எல்லாத்த விட கர்த்தருடைய ஆலயம் இங்கே இருக்கிறது. அந்த ஆலயத்திலிருந்து ஒருவர் வாசம் பண்ணுகிறார். அவர் நிமித்தமாக உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன், உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். இப்போ ஆண்டவருடைய ஆலயத்துக்கு ஜனங்க எதிர்பார்ப்போடு வர்றாங்க. ஊழியக்காரனா, தீர்க்கதரிசியா, ராஜாவா? அவனுடைய எண்ணம் என்ன? ஜனங்க உலகத்தின் பல பகுதியிலிருந்து இங்க வராங்க. இங்க வந்து ஆண்டவரே உம்மை நோக்கி ஜெபிக்கும் போது அவர்கள் ஜெபத்தை கேட்டார்கள். இப்ப நேற்று ராத்திரி உங்களுக்காக என்ன ஜெபம் பண்ணியிருப்பேன் நானு? நாளைக்கு ஆண்டவரே விசுவாசிகள் எல்லாம் குடும்பமாய் உடைய சமூகத்துல காணப்படட்டும். வியாதியோடு வந்தால் அவருக்கு வியாதியை தொட்டு சுகமாக்கும். சமாதானம் இல்லாத குடும்பங்களிலே சமாதானத்தை தாரும். கஷ்டத்துல இருக்கிற குடும்பங்களுக்கு விடுதலை தாரும். வீடு இல்லாதவர்களுக்கு வீட்டை உண்டாக்கி தாரும். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞான வரங்களை தாரும். வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகளை தாரும். வாழ்க்கைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வாழ்க்கை துணைகளை உண்டாக்கி தாரும். நாளைக்கு ஜனங்கள் எதிர்பார்ப்போடு வருவார்களே, அவர்களோடு பேசும் ஆண்டவரே. உம்முடைய ஜீவன் தருகிற வார்த்தைகளை கொண்டு பேசும். இதுதான் ஒரு ஊழியக்காரனுடைய ஜெபம். அதைத்தான் தாவீது சொல்றான், எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம். இங்க வர்றவங்களுக்கெல்லாம், எருசலேமை நேசிக்கிறவர்களுக்கெல்லாம் நன்மை உண்டாக தேடுவேன். அவர்களுக்கு நன்மை உண்டாக வேண்டும். கர்த்தரை நேசிக்கிறவர்களுக்கு என்ன உண்டாகணும் சொல்லுங்க?
நன்மை உண்டாகணும். கர்த்தரை நேசிக்கிறவர்களுக்கு நன்மை உண்டாகணும். அவரை நேசித்து அவருடைய பாதத்துல வந்து இருக்கிற மாதிரியா இருந்தா ஒரு பிரயோஜனமும் இல்லை. மாறாக கர்த்தரை நேசிக்கிறவர்களுக்கு நன்மை உண்டாக வேண்டும். கர்த்தரை நேசிக்கிறவர்களுக்கு சமாதானம் உண்டாக வேண்டும். கர்த்தரை நேசிக்கிறவர்களுக்கு சுகம் உண்டாக வேண்டும். கர்த்தரை நேசிக்கிறவர்களுக்கு விடுதலை உண்டாக வேண்டும். அதற்காகத்தான் கர்த்தருடைய சமூகத்திற்கு நாம் வர வேண்டும். இப்பதான் தாவீது முடிவை சொல்லி முதல் வசனத்தை சொல்லுகிறான். இதனால தான், இந்த காரணங்களுக்காகத்தான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது நான் மகிழ்ச்சியாயிருந்தேன். ஏன்னா எனக்கு நன்மை உண்டாக தேடப்படுகிற இடம் கர்த்தருடைய ஆலயம். ஹல்லேலூயா. என்னுடைய ஆலயத்தின் நன்மையினால் உன்னை திருப்தியாக்குவேன்னு கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்துக்குன்னு, கர்த்தருடைய சமூகத்துக்குன்னு, கர்த்தருடைய பிரசன்னத்துக்குன்னு சில தனித்தன்மைகள் இருக்கிறது. வேற எங்க போனாலும் அது கிடைக்காது. வேற எங்க போனாலும் அது கிடைக்காது. கர்த்தருடைய சமூகத்தில் மாத்திரம்தான் அது கிடைக்கும். ஹல்லேலூயா. உண்மையாய் அவரை தேடுகிறவர்களை கர்த்தர் கைவிடுவதில்லை. உண்மையாய் அவரை தேடுகிறவர்களை கர்த்தர் கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. படிப்படியா வரோன்னு சொன்ன இந்த படியில என்ன? எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த படியில என்ன சொல்லுங்க? இது 3வது படிக்கு வந்தோம்ல, ஆமா தானே? 3வது படிக்கு வந்தோம். எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை நேசிக்கிறவர்கள், உன்னை நேசிக்கிறவர்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சொல்ல மாட்டேன்றீங்களே, உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அடுத்து இந்த எருசலேமுக்கும் நமக்கும் இருக்கிற சம்பந்தத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். இருக்கட்டும், இவ்வளவு நேரம் தாவீது அவன் எபூசியர்கிட்ட யுத்தம் செய்து இந்த எருசலேமை மேற்கொண்டு தன்னுடைய தலைநகரமாய் மாற்றிக்கொண்டான் தாவீது. அது அவனுக்கு ஓகே. யூதர்களுக்கு இது தலைநகரம், அவங்களுக்கும் ஓகே. நமக்கு என்ன கனெக்ஷன்? நமக்கு இதுல என்ன தொடர்பு இருக்கிறது? நமக்கு என்ன தொடர்பு இருக்கிறதுனா, நமக்கு என்ன தொடர்பு இருக்கிறதுனா சியோன் இது. ஹல்லேலூயா. நம்ம ரட்சகர் அங்கத்தான் இருக்கிறார், அங்கத்தான் பிறந்து வளர்ந்தார். சரியா சொல்லணும்னா அவரு மவுண்ட் ஆலிவ்ஸ் ஒலிவ மலையில கெத்செமனே தோட்டத்துல அங்க முழங்கால் படிட்டு ஜெபிச்சார். அங்க என் ரட்சிப்புக்கான வேலைய செஞ்சு முடிச்சார். கொல்கத்தாவில் என்னை ரட்சிக்கும் பணிய முடிச்சார். என் ரட்சிப்பின் வேலை நிறைவு பெற்றது. என் ஆவு ஆத்துமா சரீரம் அங்குதான் ரட்சிக்கப்படுகிறது. என் ரட்சிப்பின் வேலை நடந்த இடம் அந்த கொல்கத்தாவில் தான். எனக்கும் அதுக்கு இருக்கிற சம்பந்தம் என்ன தெரியுமா? எனக்கும் எருசலேமுக்கும் இருக்கிற சம்பந்தம் என்ன தெரியும்? அது என்னுடைய தலைநகரம். என் ஆண்டவர் அங்கே வாசம் பண்ணுகிற இடம் என்னுடைய தலைநகரம். அது மாத்திரம் இல்ல, எருசலேமை தலைநகரமாக கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 1000 வருடம் அரசாட்சி செய்ய போகிறார். அந்த அரசாட்சியில அவருடைய சிங்காசனத்துல ஆளுகைக்குட்பட்டதாக நானும் பங்கு பெறுவேன். மாம்சத்துல இருந்தா மறுபமாக்கப்பட்டு, மரித்திருந்தால் முதலாவது உயிர்த்தெழுந்து. கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் முதலாவது இருந்திருப்பார். பின்பு உயிரோடு இருக்கக்கூடிய நாம் மறுபமாக்கப்பட்டு அவரை சந்திப்போம். பிறகு அவர் அந்த 7 வருஷம் மகாபுத்திரம் காலம் முடிந்த பிறகு 1000 வருட அரசாட்சி ஆரம்பமாகும். அப்போ எருசலேம் தான் தலைநகரமாயிருக்கும். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேம்ல தான் தம்முடைய தலைநகரமாக வைத்து ஆளுகை செய்வார். பரம எருசலேம். நாம் எல்லாம் எதை நோக்கி பயணித்துக் கொண்டு இருக்கிறோம்? சொல்லுங்க, எதை நோக்கி பயணித்துக் கொண்டு இருக்கிறோம்? பரலோகத்தை நோக்கி.
எதை நோக்கி பயணித்துக் கொண்டு இருக்கிறோம்? பரலோகத்தை நோக்கி. நம்முடைய பயணமே அவரை நோக்கி. எது நமக்கு பரலோகம்? அது எங்கன்னா கிட்டும். இயேசுநாதர் எங்க இருக்கிறாரோ அதுதான் நமக்கு பரலோகம். அது மேல வானத்தில்னாக்கட்டும், மத்திய ஆகாயத்துல மிதக்கிறதுனாக்கட்டும், கடல் மேல மிதக்கிறதுனாக்கட்டும், இருட்டுல ஆழத்துல போறதுனாக்கட்டும், சூரியன் பக்கத்துல போறதுனாக்கட்டும், எங்கன்னா கிட்டும். இந்த ஜெல்லிமோட்டில் கூட கிட்டும். அது எங்க இருக்கணும்னு கவலை இல்லை. என் ஆண்டவராகிய இயேசு எங்க இருக்கிறாரோ அதுதான் எனக்கு பரலோகம். என் மீட்பர் பக்கத்திலே நான் இருக்க வேண்டும். என் ரட்சகர் பக்கத்திலே நான் இருக்க வேண்டும். என் ஆண்டவர் பக்கத்திலே இருக்க வேண்டும். அதுதான் எனக்கு பரலோகம். நாம கூட ஒரு நாளிலே நம்முடைய மகிமையின் சரீரத்துல இந்த எருசலேமை பார்ப்போம். அவரோடு கூட சேர்ந்து அங்க உருவாடுவோம். அவரை சந்திப்போம். நம்முடைய கண்களால் அவரை காண்போம். ஆகவே தான் தாவீது சொல்லுகிறான், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்ன போது நான் மகிழ்ச்சியாயிருந்தேன். கடைசி வசனம் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறான், எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் ஆலயத்துக்கு போகணும்? ஏன் மகிழ்ச்சியா இருந்தான்? அருமையான சகோதரி, உனக்கு நன்மை உண்டாக இங்கே நீ வர வேண்டும். அருமையான சகோதரனே, உனக்கு நன்மை உண்டாக நீ இங்கே வர வேண்டும். நீ நன்மையை பெற்றுக்கொள்ள ஆலயத்துக்கு வர வேண்டும். இங்க வந்து உனக்கு வேண்டிய நன்மையை பெற்றுக்கொள். இங்க வந்து உனக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். இங்க வந்து உனக்கு வேண்டிய சுகத்தை பெற்றுக்கொள். இங்க வந்து உனக்கு வேண்டிய விடுதலையை பெற்றுக்கொள். நீ ஆற்றப்படு, நீ தேற்றப்படு. உன் கண்ணீர் துடைக்கப்படட்டும், உன் வேதனைகள் நீங்கட்டும், உன் துக்கங்கள் நீங்கட்டும். நீ ஆறுதல் அடையாக கர்த்தருடைய சமூகத்தின் நன்மையினாலே கர்த்தர் உன்னை திருப்தியாக்கி அனுப்புவாராக. ஆண்டவர் தம்முடைய ஆலயத்தின் நன்மையினாலே உன்னை திருப்தியாக்கி அனுப்புவாராக. மூன்றாவது படி, எருசலேமின் சமாதானத்துக்காய் வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. நாலாவது படி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பார்க்கலாம். முழங்கால் படிட்டு ஒரு சின்ன ஜெபத்தை ஏறிடுங்க. ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன்,